உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஜெப ஆவியானவர், ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், ஜெபிக்க தூண்டுகிற ஆவியானவர், இன்றைக்கு ஒரு பின்மாரியின் அபிஷேகத்தை இந்த இடத்துல ஊற்றி எங்களை பெருமூச்சோடு பாரத்தோடு ஜெபிக்க வைக்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரை ஜெப பாரத்தினாலும், ஆண்டவரை ஜெப ஆவியினாலும், உற்சாகத்தினாலும் ஆவியானவரே நிரப்புங்கப்பா. ஆவியானவரே நிரப்புங்கப்பா. ஆவியானவரே நிரப்புவீராக. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் மாறுவதாக, சோர்வுகள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, எல்லா நிர்விசாரங்கள் மாறுவதாக. கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அனலாக்குவதாக, அனலாக்குவதாக. ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அக்கினி இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. இந்த இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய பட்டணத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். சபைகளின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆமே. ரட்சிக்கப்படாது இருக்கிற, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாது இருக்கிற, ஆமே ஸ்தோத்திரம், லட்சக்கணக்கான மக்களுடைய மறுரூபத்துக்காக, ரட்சிப்புக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைக்கும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்க தூண்டுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் அவருடைய மகிமையின் வல்லமையை வெளிப்படுத்துகிறபடினால் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதிலை கர்த்தர் கொடுக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. ரகாதரமா ஷேகரகாதரமா. ஜீசஸ், ஜீசஸ். அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் நாம் கேட்க போற கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, வந்திருக்கிற தேவ ஊழியக்காரரோடு கூட ஆவியானவர் வெளிப்படும்படியாக, இன்றைக்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சத்தியத்தை, ஏற்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு பலவீனத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், பல பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய், விடுதலையை கொடுக்கும்படியாய், சுகத்தை கொடுக்கும்படியாய், தேவனுடைய பலத்த கரத்தின் வல்லமைகள் வெளிப்படும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் எல்லாரும் ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்க மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆமை ஸ்தோத்திரம். எல்லாரையும் உற்சாகத்தின் ஆவியினால கர்த்தர் நிரப்பும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். வந்து கொண்டிருக்கிற தேவ ஊழியக்காரர்களையும்
கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் துரிதமாய் கொண்டு வந்து இந்த ஜெபத்தில் இணைக்கும்படியாய், ஜெபிக்க வைக்கும்படியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு இந்த முழு ஜெபத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாய், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை ஆமென் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக, ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் மூலமாய், ஜெபத்தில் நடத்துகிற ஒவ்வொருவருடைய மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, ஆமென். தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் நம்மோடு இடைபடும்படி இந்த எழுப்புதல் இரவு ஜெபத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆரம்ப ஜெபத்தை அருமையான பாஸ்டர் அம்மா அவங்க ஜெபிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமானவரே, இந்த நாளும் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி அப்பா இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே ஏசப்பாமை ஸ்தோத்திரங்களுடைய ராசிபுரம் வட்டார கத்தாவை போதகர்கள் விசுவாச பிள்ளைகள் யாவரும் சேர்ந்து ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க கத்த அந்த மேலான கிருபைக்காய் மக்க நன்றி ஆண்டவரே. இந்த நாள் நடக்கிறதான கத்தாவை இந்த ஜெபத்தை கத்த பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறி போகட்டும். எல்லா கத்தா விசுவாச பிள்ளைகளும் போதகர்களும் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து ஆண்டவரே என்னுடைய பட்டணத்தின் கத்தாவை ரட்சிப்புக்காக ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திர சபைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக அப்பாமை ஸ்தோத்திர தேசத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒரு ஜெபம் ஆவியினால் விண்ணப்பத்தின் ஆவியினால் வேண்டுதலின் ஆவியினால் கத்த நிரப்பி ஆண்டவரே ஏசப்பாமை ஸ்தோத்திரம் பாரத்தோடு ஜெபிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கத்துடைய பிள்ளைகளை நீ விடுதலையாக்கி நீ கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடை பண்ணுகிற போராடுகிற எல்லா சபிக்கப்பட்ட சத்துருடைய வல்லவடிகள் கத்தாவே வானமண்டல பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் ஆண்டவரே மாம்சத்தினுடைய வல்லடிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரட்டும். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசுப்பாமே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொரு கத்த ஜெப விண்ணப்பங்களையும் கத்தனை பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் கத்தனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுப்பாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தனுடைய செய்தியை கொடுக்கதானபடி தாசனை கத்தனை வல்லமையாடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கத்தர் வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பாமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பாமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விழிப்போடு ஜெபிக்க, பாரத்தோடு ஜெபிக்க, கண்ணீர் சிந்தி ஜெபிக்க, ஒருமனப்பட்டு ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு மனதின் ஆவியினை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பாமே ஸ்தோத்திரம். எங்களுடைய கர்த்தாவே பட்டணத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே அப்பா எங்களுடைய கர்த்தாவே அப்பாமே ஸ்தோத்திரம் கர்த்தாவே தேசத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதான இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு கர்த்தாவே அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை நீ விடுதலையாக்கி கொண்டு வாருங்க கர்த்தாவே. பரிசுத்தாவே நீ கர்த்தாவே பொறுப்பெடுத்து நடத்தும். துவக்கம் அது முடியும் மட்டும் இப்படி தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்பும். இப்படி நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்கள் பக்கம் ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமே ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. துதிக்க வந்திருக்கோம், பாட வந்திருக்கோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவ வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ராத்திரி நேரத்தில் ஆமாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர், அப்படியே கிருபை வெளிப்படுவதாக. தேவனை நாம் உற்சாகமாக பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென், அல்லேலூயா. அவர் கிருபை நம்மளை விட்டு ஒரு நாளும் மாறாது. அவர் கிருபை ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாது. அவர் கிருபை நம்மை ஒரு நாளும் கைவிடாது. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக அல்லேலூயா. ஆமென்.
கர்த்தர் நல்லவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லாரும் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் ஆமென் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் கைகளை தட்டி மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, அவர் கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு மாறவே மாறாது. தேவன் இந்த ராத்திரி வேளையிலே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. அருமையான பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் நம்மை பாடல் ஆராதனை நடத்துவார்கள். நாம் தொடர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளோதானா? பாருங்க, கர்த்தரை துதிப்பது நல்லது. ஆமென். சங்கீதம் 147:1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆமென். கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவரை துதிக்கிறது இன்பமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இன்பமா இருக்குதா? ஆமென். நீங்க கேட்கும் போதே அவங்களுக்கு வேற மாதிரி நைட் டைம் அரை தூக்கம் அப்படி வந்து போற, நீங்க இன்பமான்னு கரெக்டா கேட்கலன்னா துன்பமான்னு கேட்டுரும். அதனால நல்லா கேளுங்க, இன்பமா இருக்கா? ஆமென். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. நீங்க பாடுறீங்களா? பாடலாமா? துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே, துதித்து துதித்து மதிலை தாண்டுவே, துதிக்க துதிக்க ஆமே, துதித்து துதித்து மதிலை தாண்டுவே, உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பாடுங்களேன். துதிக்க 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 இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பவுலும் சீலாவும்
இரவெல்லாம் துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை. ஆமென். துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க சொல்லுங்க. துதிக்க 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 உயர்த்தப்படுகிறே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. அசைவில்லா ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும். அசைவில்லா ராஜ்யத்தை பெறப்போகும். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை. ஓ துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் சேர்ந்து பாடலாம் எல்லாரும். துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க 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 கிருபை பெருகுதே. உயர்த்தப்படுகிறே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து சொல்லு. சாம்பலுக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. அழுகைக்கு களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை. ஆமென். துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கத்தான். ஆமென். துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. அப்படியே பெருகட்டும். துதி பெருக பெருக வாழ்க்கையில இன்பம் பெருகும். பிரசன்னம் பெருக பெருக ஜெயம் பெருகும். சொல்லுங்க. உங்க துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. ஓ துதிக்க துதிக்க துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே துதிக்க 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 பாட பாட நான் சொல்றேன் கவலையெல்லாம் ஓடிரும். ஆமென். அப்படியே உங்க பைபிள் எடுத்து 124வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. அதை வாசித்து அதை அப்படியே ஒரு பாட்டா பாட போறோம். எல்லாருமே வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 124 எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் எடுத்துட்டா இல்லை, 124வது சங்கீதம் எடுத்துட்டீங்கன்னா ஓகே. வாசிக்கலாமா? மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால்
கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும், ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 7 மாதங்களை கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஒரு வேடனுடைய கண்ணிக்கு தப்பின பறவையை போல கர்த்தர் நம்மை காப்பாற்றி, எத்தனையோ சூழ்நிலைகள் என்னென்னமோ வந்துச்சு, எல்லாவற்றிலும் கிருபை நம்மை தப்புவித்து நான் சொல்றேன் இந்த நிமிஷம் வரைக்கும் கொண்டு வந்திருக்குது. நான் சொல்றேன் இனிமேலும் கிருபையினாலே கர்த்தர் தாங்குவார். ஆமென். அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 124:8, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இதுதான் இந்த 7வது வசனத்திலிருந்து அப்படியே ஒரு பாட்டா பாட போறோம். நீங்க என் கூட ஒருவேளை தெரியலன்னா கற்றுக்கொண்டு பாடலாம். ஆமென். பாடலாமா? வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது ஜீவன். பாடுறீங்களா நீங்க? வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது. சொல்லுங்களேன். வேடனின் கண்ணிக்கு, வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது. இன்னும் கொஞ்சம் உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுறீங்களா? வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது ஜீவன். மகா உன்னத எல்லாம் வல்லவர் மறைவிலே நாம் வாழ்கின்றோம். மகா உன்னத எல்லாம் வல்லவர் மறைவிலே நாம். அப்படி எழுப்பி நிற்கலாமா? அப்படி எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நின்று இந்த வரிகளை பாட போறோம். ஸ்கிஃபில் வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போல் தப்பிற்று நமது ஜீவன். வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போல் தப்பிற்று நமது ஜீவன். மகா உன்னத எல்லாம் வல்லவர் மறைவிலே நாம் வாழ்கின்றோம். மகா உன்னத எல்லாம் ஆமென் மறைவிலே நாம். இன்னும் ஒரு விஷயம் பாடலாமா? வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது ஜீவன். வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது ஜீவன். சொல்லுங்க. மகா உன்னத எல்லாம் வல்லவர் மறைவிலே நாம் வாழ்கின்றோம். மகா ஆமென் எல்லாம் வல்லவர் மறைவிலே நாம். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது ஜீவன். வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது ஜீவன். அருந்தே போனது எதிரியின் கண்ணி,
தப்பினோம் தகப்பன் தயவா. அருந்தே போனது எதிரான கண்ணி, தப்பினோம் தகப்பன் தயவா. இயேசுவின் இரத்தத்தா நீதிமானானதா, எதிரி மேற்கொள்ள முடியவில்லை. இயேசுவின் இரத்தத்தா நீதிமானானதா, எதிரி மேற்கொள்ள. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. சொல்லுங்க. வானமும் பூமியும் படைத்தவரான பரிசுத்தரே நம் சகாய. வானமும் பூமியும் படைத்தவரான பரிசுத்தரே நம் சகாய. கர்த்தரின் நாமம் காக்கும் கோபுரம், நீதிமான் ஓடி சுகம் பெறுவான். கர்த்தரின் நாமம் காக்கும் கோபுரம், நீதிமான் ஓடி சுகம் பெறுவான். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பம். பாடலாமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா வேடனின் கண்ணிக்கு, வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போல் தப்பிற்று நமது ஜீவன். வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போல் தப்பிற்று நமது மகா உன்னத, மகா உன்னத எல்லாம் மறைவிலே நாம். சொல்லுங்க. மகா உன்னத, மகா எல்லாம் மறைவிலே நாம் வாழ்கின்றோம். வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது ஜீவன். வேடனின் கண்ணிக்கு தப்பின பறவை போ தப்பிற்று நமது. சொல்லுங்க. மகா உன்னத, மகா உன்னத எல்லாம் உங்க மறைவிலே. ஆமே. மகா உன்னத எல்லாம் எஸ் மறைவிலே. சொல்லுங்க கரங்களே. ஆயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா. கற்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே நான் தோன்றும் முன்னே உந்தன் கரங்களில் வரைந்தவர். சொல்லுங்க. கற்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே நான் தோன்றும் முன்னே என்னை கரங்களில் வரைந்தவரே, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா. கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவசேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவசேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்டதே. சொல்லுங்க. தாயே என்
ரட்சிப்பு தந்தவரே, பாவமெல்லாம் தீர்த்தவரே, என்னை பரலோகில் சேர்ப்பவரே, இரத்தத்தாலே மீட்டவரே, எனக்கு ரட்சிப்பு தந்தவரே, பாவமெல்லாம் தீர்த்தவரே, என்னை பரலோகில் சேர்ந்து பாடலாமா? தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே. இன்னும் ஒரு விஷயம், தாயே தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா, தாயே என் இயேசுநாதா, கண்மணி போ காப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே, எண்ணமெல்லாம் நிறைந்தவரே, என் இதயத்தை கவர்ந்தவரே, கண்மணி போ காப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே, எண்ணமெல்லாம் நிறைந்தவரே, எந்த இதயத்தில் நீ. சொல்லுங்க, தாயே தாயே என் இயேசுநாதா, ஆமென், தந்தையே தாயே, எஸ் எங்கள் தந்தையே, தந்தையே மாயே, தந்தையே மாயே கோவா, தாயே தாயே. சொல்லுங்க, அவர் நம்முடைய தாயும் நம்முடைய தகப்பனுமாயிருக்கிறார். தோல் மேல் தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பன். ராத்திரி நேரத்தில் அவர் ஆராதிப்போமா? ஓ தந்தையே மாயே கோவா, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட. சொல்லுங்க, வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும். சொல்லு, தூயாதி தூயாதி தூயவரே, உமது புகழை தூயாதி தூயவரே, உமது புகழை பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். பாரில் உயிருள்ள வரைவோ, சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம். கேட்போமா? ஓ சீடரின் கால்களை கழுவிடுமே. பாரில் வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை. பாரில் வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை. தூயாதி தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது
புகழ்பார் பாரில் எனக்கு பார் வேறென்ன வேண்டும் புகழ்பாட வேண்டும் பாரில் எனக்கு புகழ்பார் சொல்லுங்க அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக தம் சிறகுகளால் சொல்லுங்க அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் ஓ பாதுகாக்கிற தேவன் அவர் ரபகதனமா தம் சிறகுகளால் சொல்லுங்க தேவன் என் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார் எந்த வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே சேர்ந்து பாடலாமா அவர் செட்டையின் கீழ் அடைக்க தம் சிறகுகளால் ஓ அவர் செட்டையின் கீழ் ஆமென் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆமென் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே சொல்லுங்க அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் ரம்மகதலவா சேவகதலவா ஓ சிறகுகளால் சொல்லுங்க அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் ஆமென் ஓ அவர் செட்டையின் கீழ் சேர்ந்து ஆமென் உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதம் கல்லில் இடராது தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் உன் பாதம் கல்லில் இடராது தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் அவர் சிறகுகளால் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் ரப்பகதலமா அவரை ஆராதிங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க let your heavenly presence fill this place oh God பரலோக மகிமையின் மேகம் ஓ எங்களை சூழ்ந்திருப்பதற்காக அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் சொல்லுங்க அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் ரபகதனமா சிறகுகளால் அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் ஆமென் அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் சொல்லுங்க நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன் நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன் நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன் சாத்தான் தீங்கு செய்ய முடியாது என் தீங்கும் என்னை அணுகாது தலைமையில கை வச்சு நான் இரத்தத்தில்
மறைந்துள்ளே, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளே, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளே. சாத்தான் தீங்கு செய்ய தீங்கும் என்னை, தீங்கில்லை 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 தீங்கில்லை, சொல்லுங்க தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய தீங்கும் என்னை. ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை. We give you all the glory, we give you all the praise. ஆராதனை உமக்கே, ஆராதனை. சொல்லுங்க நன்றி, நன்றி எல்லாம் உமக்கே, துதி எல்லாம் உமக்கே, கணம் எல்லாம் உமக்கே, மகிமை எல்லாம் உமக்கே. நன்றி எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ துதி எல்லாம் உமக்கே, ஆமென். மகிமை எல்லாம் எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆமென் உம்மை ராஜா ராஜா ஆமென் என்னைய துதித்திடுவே. ராஜா நீ செய்த அப்பா என்னைய சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய நாவின் துதிகளால் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த 7 மாதங்களா எங்களை காத்தீரே, எங்களை போஷித்தீரே, எங்களை வழி நடத்தினீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரே. சொல்லுங்க எங்கள் யெகோவா ஈரே, எல் ஷடாய். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. குறைவு ஒன்றும் வராம எபினேசரா இருந்து எங்கள் தேவை எழும்புகிறதற்கு முன்பதாகவே எங்களுக்காக யாவற்றையும் ஆயத்தம் பண்ணினவரே. சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் உங்க சத்தம் உயரட்டும், துதி வழி எறும்பட்டும் தேவ சமூகத்துல. கொஞ்சம் நல்லா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்க வந்திருக்கிறோம், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெபிக்க போறோம், நல்லா துதிக்க துதிக்க ஆண்டவர் நம்முடைய ஸ்பிரிட்டை, நம்முடைய ஆத்மாவை ரிவைவ் பண்ணுவார். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆத்மாவில். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஓ ராமா காதாரா பௌரி அந்தனமா ஷைபா காதாலா பௌரி அந்தனா ஏல் மகாந்தூர பாரி அந்தனா. சொல்லுங்கப்பா, உங்க சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வாசிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, கர்த்தர் கேட்டு. நான் சொல்றேன், நம்முடைய தேவன் கேட்கிற தேவன். யாருமே நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, அப்படி அழுது கொண்டு ஓடினவள் தான் ஆகார். என் சத்தத்தை கேட்க யாருமே இல்லையா?
ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் சொல்றாரு. நீ அழுது அழுது ஓடி யார் தான் என் சத்தத்தை கேட்பா? ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்கிற மகளே, நான் கேட்கிற மகளே, I'm there to listen to you. ஓ, அப்படி தேவ சமூகத்தில் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை தகப்பனே, தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நடத்துகின்றீ. கருத்தாய் விசாரித்து, எத்தனை உண்மை, கனிவோடு என்னை தேற்றுகிறீ. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை தாமதன்பை தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமும் கிரியை செய். கேட்பீங்களா ஒரு ஜெபமா? ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், சத்துருவின் வல்லமைகள் தலை குனிந்து ஓடட்டும். நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. ஆண்டவரே, உங்க வார்த்தையிலிருந்து தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. கேட்போமா? முழங்கால் படியிட முடிந்த எல்லாரும் ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே, உடைய பாதத்தை நம்பி நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருகிறவர் நீர். இன்றைக்கு ஆகாரின் கண்ணீரை கண்ணோக்கி பார்த்தவர், அழுகுரலை கேட்ட தேவன். இன்றைக்கு வெளியில சொல்ல முடியாத சில காரணங்கள், சில காரியங்கள், உள்ளத்தின் ஏக்கங்களை கூட நீங்க பாக்குறீங்கப்பா. உங்களை நம்பி நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்ற எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசம். எத்தனை உண்மை இந்த வார்த்தைகள்! ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசம்.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த உன்னதம் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறார். இல்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஜீசஸ் முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ். அதே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya உங்க சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. சொல்லுங்க அம்மா, உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி சொல்லுமா. நன்றி தகப்பனே, நல்ல தகப்பனே. நன்றி ஆவியே, தூய ஆவியே. நன்றி ஆவியே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் பாடலாமா? Thank you, Jesus. பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரே, நன்றி அப்பா. ரகதரபாஷே ஜீசஸ். எல்லாரும் இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம். தேவ பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவில் ஊற்றிக் கொண்டிருக்கிற நேரம். நன்றி ஆவியானவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய ஆளுகை
இந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த ஆராதனை நேரத்துல, துதிக்கிற நேரத்துல, கர்த்தரை உயர்த்துகிற நேரத்துல, அவர் இந்த இடத்துல வெளிப்படுகிற வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட, ஒவ்வொருவரோடு கூட தேவ பிரசன்னத்தினால அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ், ஆமென். ஆவியானவரே, ஆண்டவரே, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஒரு மனமாய் கர்த்தருடைய ஆவியானவரை உயர்த்துவோ. அவர் நம்மத்திலே ஒரு கதரப சந்தரபலபரபலபலபலப ரிபலபரமனனம சந்தரபலபரபரப ஓ ரிகதரப சந்தரமனனமலபரப ரியந்தரபலமனமனமனம. தேவ ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில் நீர் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஒவ்வொருடைய துதியையும் ஒவ்வொருடைய ஆராதனையும் கர்த்தர் பிரியமாய் நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் தேவாவியானவர் மகிமையான காரியங்களை நீர் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஒரு ஜெப ஆவி எங்கள் மேலே பற்றி பிடிக்கட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சொல்லுங்களே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல ஆராதனையில் தேவன் நம்மை கொண்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அதே அபிஷேகத்தோடு கூட, அதே பிரசன்னத்தோடு கூட நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். உற்சாகமாக ஜெபிங்க, சோர்ந்து போயிடாதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இந்த இரவு நேரத்தில் அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், துதி, ஆராதனை எல்லாவற்றிலும் ஜெபம் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம்தான் ஜெபம். ஆகவே ஜெபத்திற்கு நம்ம என்ன செய்வோம்? உற்சாகமாக ஜெபத்தில் காணப்படுவோம். ஜெபத்தினால் முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஜெபத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. நம்ம ஜெபித்தோம்னா கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம கையில் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோதானா? ஆமேன். அவ்வளோதானா? ஆமேன். ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபம் வல்லமையாக கிரியை செய்திருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எலியா கருத்தாய் ஜெபித்தார். யாக்கோபு இரவு முழுதும் போராடி ஜெபித்தார். இப்படி பல பேரை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஜெபம் சாதாரணமானது அல்ல. 1 மணி நேரமாக இருக்கலாம், 2 மணி நேரமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்துக்கு மிகப்பெரிய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு தெரியாமலே ஆண்டவர் பலத்த காரியத்தை, பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமேன். சொல்லுங்களேன், ஆமேன். ஆகவே நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஜெபத்துக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி. அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஜெப விண்ணப்ப பெட்டி வச்சுருக்கிறோம், சாட்சி பெட்டி வெளியே வச்சுருக்கிறோம். கடந்த மாதத்தில் செய்த அற்புதங்கள், நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெபம், நம்ம எந்த அளவுக்கு ஜெபத்தில் நம்மை முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெபத்தினால் பெரிய மாற்றங்களை
நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை ஒரு சாட்சியாக சொல்லி என்ன செய்கிறேன், ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. 2 பெண் பிள்ளைங்க லண்டனில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா படித்து முடிச்சுட்டு இப்போ வேலை செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை அனுப்பும்போது அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு, அக்காமடேஷன் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் புறப்படுவதற்கு முந்தின நாள் அந்த அக்காமடேஷன் நீங்கள் வந்து 2 நாள் கழித்து தான் உங்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பையனை அனுப்புனா அவன் போய் எப்படியே சமாளிச்சிருவான். ஆனால் ஒரு பொண்ணை அனுப்பும்போது, ஒரு பிள்ளைங்க அனுப்பும்போது ரொம்ப கவலை இல்லையா? கவலையோடு கூட இருக்கிறோம். என்ன நடக்குமோ தெரில, போய் எங்கே தங்கறதுக்கு இடம் இல்லை. திடீர்னு சொல்லி புக் பண்ண அக்காமடேஷன் 2 நாள் கழித்து தான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஜெபிக்கிறோம், பதறோம். தேவ சமூகத்தில் கடந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நான் உடனே டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என்னோட கூட பாஸ்டர் ஜோசுவா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் எல்லா காரியமும். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏற்றி விட்டு ரூமில் வந்து மனசு பதறுது. ஏன்னா பொம்பளை பிள்ளைய அனுப்பியிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஹாஸ்டலில் கூட நாங்கள் அனுப்பி தனியாக விடலை. முதல்ல யூகேக்கு அனுப்பும்போது மனசு கவலைப்படுது. அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இவங்க போய் லண்டனில் இறங்கிட்டாங்க. இறங்கி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை ரிசீவ் பண்ணுவதற்காக ஏர்போர்ட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், எங்கள் பொண்ணுக்கு சீட் இல்லை, அக்காமடேஷன் இல்லை, எங்கே தங்குறதுன்னு தெரியல. அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க அங்கே 2 பேரும். இப்போ எங்கள் பொண்ணு ஏர்போர்ட் விட்டு வெளியே போனோன்னே அவங்க கேட்குறாங்க, இந்தியாவிலேருந்து வர்றீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமாம், இந்தியாவிலேருந்து வர்றேன். சரி, என்ன எதனா விசாரிச்சுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவங்க சந்திக்க போனவங்க, அவங்க ரிசீவ் பண்ண போனவங்க, அவங்க ஃப்ளைட்டு வந்து சவுதியில் 3 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஆகவே அந்த ஃப்ளைட்டை தாண்டி எங்களுடைய பொண்ணு போன ஃப்ளைட்டு முன்னால் போயிடுச்சு. இப்போ என்னாச்சு, அவங்க அங்கே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க போய் சந்திச்சாச்சு. இப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் பொண்ணு சொன்னிச்சான், எங்கே போகிறதுனே தெரில, காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டோம், அக்காமடேஷன் 2 நாள் கழித்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நைட்டெல்லாம் அங்கே நாங்கள் ஜெபிக்கிறோம் ரூமில். ஆண்டவரே என்ன செய்கிறது தெரில, ஒரு அற்புதம் செய்யுங்க, சுகபத்திரமாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் எங்கேயும் போவேனா, எங்கள் வீட்டில் வந்து என்ன செய்யுங்க, தங்கிருங்கன்னு சொல்லி 2 நாள் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் 2 நாள் அங்கே தங்க வச்சு, அவங்களே கொண்டு போய் அங்கே காலேஜில் அக்காமடேஷனில் அடுத்த 2 நாள் கழித்து கொண்டு போய் காரில் அவங்களே விட்டாங்க. அப்போ நாங்கள் இங்கே ஜெபிக்கிறோம். தேவன் பாருங்கள், நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பெரிய பதிலை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரம் இல்லை, நம்ம தேவன் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம ஜெபம் இங்கேருந்து ஜெபிச்சாலும் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண நம்முடைய தேவனால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த இரவு நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் தீராத பிரச்சனைகள், இதுவரைக்கும் முடிக்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் ஜெபத்தில் நம்ம வைப்போம். அதுக்காக தான் விண்ணப்ப பெட்டி வச்சுருக்கிறோம். நீங்கள் உங்கள் ஜெபத்தை, விண்ணப்பத்தை இதில் எழுதி போடுங்க. போன மாதம் எழுதி போட்டவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னா, பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, கடந்த மாதத்தில் இந்த இரவு ஜெபத்துக்கு வந்து போனதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கலாம். அதை சாட்சியாக எழுதி வெளியே முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சாட்சி பெட்டியில் போடுங்க. அதை வாசித்து கர்த்தரை நம்ம என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம். ஆகவே இந்த இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஜெபம் அவர்கள் வந்து நம்மை கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்துவாங்க. அவங்க முதலாவது மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில், வட இந்தியாவில் இருக்கிற அநேக மிஷினரிகள் மிகவும் சிரமத்தோடு ஊழியத்தை செஞ்சு வர்றாங்க. மிக போராட்டத்தோடு ஊழியத்தை நிறைவேற்றி வர்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வட இந்தியாவில் அவங்களுக்கு நமக்கெல்லாம் நல்லா கர்த்தர் அழகான ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு சரியான வசதி இல்லை, இடம் இல்லை.
ஆராதிக்கக்கூடியதான சூழ்நிலைகள் அவளுக்கு எதிராக இருந்தாலும் அவங்க விடாமல் விசுவாசத்தில் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே நம்முடைய இந்திய தேசத்தில் வட இந்தியா தேசத்தில் இருக்கிறதான நம்முடைய மிஷினரிமார்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நம்ம இணைந்து ஜெபிப்போம். அருமையான பாஸ்டர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் தயவாக முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஜெபத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. அனுதினமும் டெய்லியும் பொய்யான கேஸுகள் மிஷினரிகள் மேலே போடுறாங்க. நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற ஒருவரை சிறையில் தூக்கி போட்டதை நம்ம ஜெபித்தோம். இதுவரைக்கும் போனவங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டதே இல்லை. ஜெபம் என்ன பண்ணுச்சுன்னா அவரை விடுவிக்கிச்சுது. சும்மா இல்லை. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபம் அநேக மிஷினரிகளை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு, குறிப்பாக வாலிப பிள்ளைங்க எல்லாம் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி சிறையில் இருக்கிற மிஷினரிகளை கர்த்தர் விடுவிப்பீராக. கேளுங்க. எஸ், அப்பான்னு கூப்பிடுங்க, கெஞ்சிங்க, ஆண்டவரேன்னு கெஞ்சிங்க. ஆண்டவரே எங்கள் மிஷினரிகளை தப்புவீங்கப்பான்னு கேளுங்க. எஸ், அப்படிதான். கர்த்தர் விடுவிக்கட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யட்டும். அன்னைக்கு பேதுரு சிறையில் இருக்கும்போது அந்த இடம் அசைஞ்சதில்லை. பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தபோது அந்த இடம் அசைஞ்சதில்லை. அது 3வது காவல்ல இருந்துதான். அது எத்தனை காவல்ல இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்கணும். சொல்லுங்க. அப்படிதான். அப்பான்னு கூப்பிடுங்க. எங்க மிஷினரிகளை விடுவீங்கப்பா, எங்க மிஷினரிகளை விடுவீங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்க சத்தங்கள் கேட்கட்டும்ப்பா. கணவனை இழந்து, மனைவியை இழந்து அநேகர் சிறையில், இயேசுவே விடுவியும் ஆண்டவரே. என் ஜெபங்களை கேளுங்கப்பா. அன்னைக்கு சபை ஜெபித்த போது பேதுருவில் இருந்த சிறையிலிருந்து விடுதலை ஆக்கினது போல இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் சிறையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. மிஷினரிகள் சிறையிலிருந்து வெளியே வரட்டும்ப்பா. கர்த்தர் விடுவீங்கப்பா. நீங்க விடுவிச்சா போதப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே, எழுந்தருளுவீராக. குறிப்பா மத்திய பிரதேஷ், அங்கெல்லாம் பேச்செல்லாம் இல்லை, பேச்சே கிடையாது. மிஷினரின்னு தெரிஞ்சதுன்னா பிடிச்சு உள்ள போட்டுறாங்க. கர்த்தர் விடுவிக்கணும் ஐயா. நம்ம இருதயம் பாரத்தோடு பேசட்டும். அவங்கெல்லாம் பாவையா, மொழி தெரியாம அதெல்லாம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு கண்காணாத இடத்துல போய் பசியோடு, பட்டினியோடு, தியாகத்தோடு. போன கிறிஸ்மஸ்ல நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். அந்த டெல்லி ரோட்ல அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு, போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆலயத்து மேலே ஏறி அது சிலுவையை உடைச்சிட்டு அந்த கோஷத்தை போடுறாங்க. ஆண்டவர்ட்ட சொல்லி ஜெபிக்கணும். அந்த கோஷெல்லாம் மாறி
இயேசு என்கிற கோஷம் சொன்னவங்களை சும்மா விட மாட்டார்ல. என் அப்பா சந்திப்பார்ல, அவ்வளவு பெரிய சவுலையே சந்திச்சார்ல, ஏன் என் ஜனத்தை ரட்சிக்க மாட்டாரா? சபையை உடைச்ச அந்த ஆட்களை, ஆலயத்தை உடைச்ச அந்த ஆட்களை, அதுலயும் துணிகரம். கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நடத்திட்டு இருக்கும் போது உள்ள போய் ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போது உள்ள போய் ஊழியரை அடிச்சு அங்க நின்று அவங்களுடைய பாடலை பாடி அவங்கெல்லாம் கர்த்தர் ரட்சிக்கணும் சொல்லி ஜெபிக்க போறோம். எங்க ஆலயங்களுக்கு விரோதமா, எங்க மிஷனரிகளுக்கு விரோதமா எழும்பினவங்களை கர்த்தர் சந்திப்பீராக சொல்லுங்க. எஸ், அப்படிதான் கேளுங்க, அப்படிதான் கேளுங்க. உங்க சத்தம் கர்த்தர்ட்ட கேட்கட்டும். அப்பா, எங்க ஊழியர்கள் அடிச்சவங்களை, ஆலயத்தை நொறுக்கினவங்களை, ஆலயத்துக்கு விரோதமா எழும்பினவங்களை, ஆண்டவரே எங்க மிஷனரிகளுக்கு விரோதமா எழும்பினவர்களை கர்த்தர் சந்திப்பீராக சொல்லுங்க. கர்த்தர் சந்திப்பீராக. உம்மாலாகாத காரியம் ஒண்ணு இல்லையே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, அவங்க எல்லாம் சந்திக்கப்படனப்பா. எங்க மிஷனரிகளை அடிச்சவங்க, ஆலயத்தை உடைச்சவங்க, இவங்க எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. அப்படிலாம் நடக்குமா பாஸ்டர்? ஆமா, அப்படிலாம் நடக்கும். விஸ்வவாணி ஊழியத்தில் சபையை சின்னபின்னமாக்கும்படியாய் ஒரு கூட்டம் எழும்பியது. அரசாங்கம் அவரை பிடித்து கொடுக்கிறவர்களுக்கு பரிசு எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அவர் சபைக்கு விரோதமாக எழும்பின மனுஷன், அந்த மனுஷனை கர்த்தர் சந்தித்தார். இன்னைக்கு போன வாரம் தான் அந்த விஸ்வவாணியில் இருக்கிற ஆர்கனைசர் சொல்றாரு, அந்த மனுஷன் இப்ப பாஸா இருக்கிறாரு. கர்த்தர் மாற்றணும் ஐயா. ஜெபம் எவ்வளோ பெரிய வேலை செய்து பார்த்தீங்களா? நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. நீங்க கர்த்தரை உயர்த்தினா கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. ஆண்டவரை மட்டும் ஒரு நிமிடம் பார்த்து, அப்பா சபைக்கு விரோதமா சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, மிஷனரிகளுக்கு விரோதமா இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. கேளுங்க கேளுங்க, அப்படிதான் கேளுங்க. அப்பா சந்திங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தாவே சந்திங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த மிஷனரிகளுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. அடுத்தது ஜெபிக்கணும். எங்க சபையிலிருந்து மிஷனரிகள் எழும்பணும். இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லணும். என் குடும்பத்திலிருந்து மிஷனரிகள் போனா ஆண்டவரே, என் குடும்பத்திலிருந்து மிஷனரிகள் போனோம். இங்கேயே 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 என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும். அதை விட ரொம்ப பெருசு எது தெரியுமா? கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது தான். ஆண்டவரை மட்டும் பார்த்து ரெண்டு கரங்களை உயர்த்தி, எங்க சபையிலிருந்து மிஷனரிகளை எழுப்புங்கப்பா, என் குடும்பத்திலிருந்து மிஷனரிகளை எழுப்புங்கப்பா. கேளுங்க கேளுங்க, அப்படிதான் கேளுங்க கேளுங்க. என் குடும்பத்திலிருந்து எழுப்பட்டும் ஆண்டவரே. வெளிநாட்டில இருந்தெல்லாம் மிஷனரி வந்தாங்க, நம்ம ராசிபுரத்துக்கெல்லாம் மிஷனரி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஜெபிப்போம், எங்க ராசிபுரத்திலிருந்து மிஷனரிகள் எழுப்பட்டும் ஆண்டவரே. எங்க சபைகள்ல இருந்து மிஷனரிகள் எழுப்பட்டும் ஆண்டவரே. எங்க ராசிபுரம் தாலுக்காவில் இருக்கிற ஊழியர்களுடைய சபைகள்ல இருந்து மிஷனரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. கேளுங்களேன் கேளுங்களேன், ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாதபடி கடினமான பகுதிகளுக்கு எங்க சபையிலிருந்து மிஷனரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஏசப்பான்னு கேளுங்க. ஏசப்பா ஏசப்பா, மிஷனரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்க சபைகளில் மிஷனரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் மிஷனரி எழும்பட்டப்பா.
சொல்லுங்க, என் பிள்ளைகள் மிஷனரியா போட்டப்பா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போட்டப்பா, காடு மேடு இருக்கிற இடங்களுக்கு, ஆண்டவரே அறியாத இடத்திற்கு என் பிள்ளைகளை மிஷனரியா ஆண்டவரே சொல்லுங்களையா, சொல்லுங்க இல்லையா. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபமா மாறட்டும், இன்னைக்கு ஒரு பலி செலுத்தப்படட்டும். என் பிள்ளைய ஆண்டவரே, என் சந்ததியில மிஷனரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே, என் சந்ததிகளை ஒரு மிஷனரி எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா மிஷனரிகள் எழும்பட்டும் என் சந்ததியில, என் குடும்பத்துல, என் சபையில மிஷனரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. அடுத்ததாக இன்னைக்கு அநேக மிஷனரிகளுக்கு தேவைகள் உண்டு, தேவைகள் உண்டு. மத்திய பிரதேசில் அநேக மிஷனரிகளுக்கு சேலரி கிடையாது, ரொம்ப கடினம். புறம்போக்கு இடத்துல, மோசமான இடங்கள்ல, கழிவுகள் இருக்கிற இடத்துல நாடோடிகளை போல கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. நாம ஆனால் நல்லா இருக்கிறோம்ல, நல்ல வீட்டை கொடுத்துருக்குறாருல. சில பிள்ளைங்கள்லாம் பிஸ்கட்டை தூக்கி போடுறோம். அந்த மிஷனரி சாட்சியை நம்ம டிவியில் கேட்டிருக்கோம். ஒரு பிஸ்கெட்டுக்காக ஒரு வீட்டில் போய் நிற்கிறாங்க. பிள்ளைக்கு பிஸ்கெட்டு பசிக்குது, ஒரே ஒரு பிஸ்கெட்டுக்காக அந்த வீட்டில் எப்போ அந்த பிஸ்கெட் கொடுப்பாங்க காத்திருக்கிற அநேக மிஷனரிகள் உண்டு. ஆனால் நம்ம நல்லா இருக்கிறோம்ல, ஆண்டவரை பார்த்து. இந்த ராத்திரியில் எத்தனை மிஷனரி சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியாது, உண்மையை சொல்கிறேன், பொய்ய சொல்லலை. அடுத்து எப்போ அங்கிருந்து ஸ்தாபனத்திலிருந்து எப்போ காணிக்க வரும் காத்திருக்கிற மிஷனரிகள் உண்டு. சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் ஐயா, கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரியா. நம்ம ராசிபுரம் தாலுக்காவில் இருக்கிற எந்த சபை விசுவாசிகளும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கு. உண்மை சொல்றேன், உண்மையை சொல்றேன். ஆனா அந்த மிஷனரிகள் எல்லாம் பசியோட பட்டினியோட எதற்காக, அவர்கள் எதற்காக ஓடணும்? அப்படி அவர்கள் நம்மளை போல சொகுசா வாழலாம்ல. அழிந்து போற ஜனங்களுக்காக அவர்கள் நிற்கிறது போல முடிஞ்சா எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு நிமிடம் எழுப்பி நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க மிஷனரிகளுக்கு தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அன்னைக்கு எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷிச்சார்ல, கர்த்தர் காகத்தை கொண்டு போஷிச்சார்ல. சாரிபாத்தின் விதவை வீட்டில் அந்த அப்பமும் அந்த எண்ணெயும் அந்த மாவும் குறையில் அல்ல. கர்த்தர் அற்புதம் செய்யட்டும், இந்த ராத்திரி அற்புதம் செய்யட்டும். கேளுங்க கேளுங்க. அப்பா எங்க மிஷனரிகள், எங்க மிஷனரி, என் குடும்பையா, நம்ம குடும்பையா, இயேசுவின் ரத்தத்தினால அவர்களின் நமக்கு சகோதரரும் சகோதரிகளும் நம்ம குடும்பம். ரெண்டு கரங்களும் உயர்த்தி முடிஞ்ச அளவுக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, கை வலிச்சாலும் பரவாயில்ல. அப்பாவை பார்த்து, அப்பா எங்க மிஷனரிகளுக்கு தேவைகளை சொந்தீங்க ஆண்டவரே. எஸ், கேளுங்க கேளுங்க ஆண்டவரே, கேளுங்க கேளுங்க. அவங்க தேவையோட இந்த ராத்திரியில் இருக்கலாம். இந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த தேவையோட அழுதுட்டு இருக்கலாம் ஆண்டவரே, எதுவரைக்கும் கதறிட்டு இருக்கலாம் ஆண்டவர். அந்த சந்திப்பை வானம் திறக்கப்படட்டும், பரலோகம் திறக்கப்படட்டும். அன்னைக்கு மன்னாவினால போஷித்தது போல அந்த மிஷனரிகளை இந்த ராத்திரி நேரத்துல இயேசுப்பா, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்க மிஷனரிகளுடைய தேவைகளை நீங்க சந்திங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா.
கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தர் நீர் சந்திப்பீராக. கர்த்தர் நீர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்திற்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போறோம். நம்ம மிஷனரிகள் தங்கள் வீட்டை விட சபையை கட்டினார்கள். தியாகமாய் பசி பட்டினியோடு சபைகள் கட்டப்பட்டது. அநேக விசுவாசிகள் தமிழ்நாட்டில், கேரளாவில் அவர்கள் கொடுத்த பணத்தை கொண்டு சபையை கட்டினார்கள். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? அநேக சபைகளை பூட்டி விட்டிருக்கு. அநேக சபைகளை இடித்து வைத்திருக்கு. நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். பூட்டப்பட்ட திருச்சபை எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைக்கு ஒரு இடத்துக்காக கெஞ்சுகிற அநேக ஊழியர் உண்டு. ஒரு இடம் ஆண்டவரே, சபைக்கு ஒரு இடம் வேணாப்பா. சபைக்கு கட்டப்படணும் ஆண்டவரே, இடம் இருக்கு, சபை கட்டப்படணும்ப்பா அப்படி சொல்லுகிற அநேக மிஷனரிகள் உண்டு. சொல்லி கேளுங்க ஆண்டவரே, பூட்டப்பட்ட மிஷனரி ஆலயங்கள் எல்லாம் அது திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, பூட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம். அப்படிதான் 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கேளுங்க, அப்பாவை கேளுங்க. அப்பா, அது கூப்பிடுங்க. பூட்டப்பட்டிருக்கே ஆலயம், பூட்டப்பட்டிருக்கே, அது திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு இடம் கிடைக்காதான்னு கதறாங்கப்பா. சபை கட்டணும் ஆண்டவரே கதறாங்கப்பா. அப்பா, ஏசப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. அப்படிதான் கேளுங்க. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாகட்டும். இது ஒரு அசைவு உண்டாகட்டும். பூட்டப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்க மிஷனரிகளுக்கு இறங்குங்கப்பா. எங்க மிஷனரிகளுக்கு இறங்குங்கப்பா. இயேசுவே, கர்த்தாவே, ஜீசஸ். அடுத்து ஒண்ணு சொல்லணும். எங்க மிஷனரிகளை கொண்டு வல்ல பெரும் காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. மரித்தவர்கள் உயிரோடு எழுமணும் ஆண்டவரே. சப்பானிகள் நடக்கணும் ஆண்டவரே. குருடர்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எதிர்த்து பேசுறவங்க வாய்கள் அடைக்கப்படணும் ஆண்டவரே. இதெல்லாம் நடக்கணும் ஐயா. சொல்லி கேளுங்க. எங்க மிஷனரிகளை கொண்டு ஆதி அப்போஸ்தல காலத்துல நடந்தது போல கர்த்தர் நடக்கட்டும் ஆண்டவரே. சொல்லி கேளுங்க, சொல்லி கேளுங்க. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அவங்களுக்கு முன்னாடி போகணும். பனியை போல அவர்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பத்தை போல, அக்னி ஸ்தம்பத்தை போல போனது போல கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக சக்கன மகிமையினால, தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்புவாராக. சொல்லி கேளுங்க, சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, அவர்களை கொண்டு வல்ல பெரும் காரியங்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுமணும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. நிழல் பட்டு சொஸ்தமாக ஆண்டவரே. அவர்களுடைய நிழல் பட்டு மரித்தவர்கள் உயிரோடு எழுமணும். அவங்க நிழல் பட்டு கர்த்தர் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. சொல்லி கேளுங்கய்யா, கேளுங்கய்யா, கேளுங்கய்யா. கர்த்தர் அற்புதம் செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ மகிமை அவர்கள் கொண்டு போகணும் ஆண்டவரே. சக்கன மகிமை அவர்களுக்குள் பற்றி பிடிப்பதாக. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையா பனி போல பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும்
கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதுக்காய் கைகளை தட்டி உற்சாகமாய் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபத்தை கேட்டவரே, ஜெபத்துக்கு பதில் தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஜெபத்தில் நடத்துவாராக. தொடர்ந்து சுவிசேஷங்களுக்காக அருமையான பாஸ்கர் செல்வம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். நம்ம ஒவ்வொருவரும் 1/4 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் உற்சாகமாய் காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். சுவிசேஷ ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாரத்தோடு நாம் காணப்படுவோம். ஆமென். பாஸ்டர் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம இங்கே ஜெபிக்கிற ஜெபம் அங்கே மிஷினியர்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நாம் நினைக்கிறோம், என்ன நம்ம இங்கே இந்த கூட்டம் ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படுமா? நிச்சயமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு ஊழியர் ஆமென் ஜெர்மனி தேசத்துக்கு போயிருக்கிறாரு, பல வருஷத்துக்கு முன்னால் அது. ஆமென். அப்போ கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனின்னு 2 பகுதியாக இருந்துச்சு. ஆமென். சோத்ரம். ஆமென். அப்போது இவர் போய் நிற்கும்போது அங்கே லோக்கலில் இருக்கவங்க சொன்னாங்களா, ஐயா நீங்கள் இந்த இடம், இந்த கால் வச்சிருக்க இடம் கிழக்கு ஜெர்மனி, இந்த இடம் மேற்கு ஜெர்மனி அப்படின்னாங்களாம். உடனே அவர் அந்த 2 காலை இந்த பக்கமும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இயேசுவேன்னு கத்திட்டு ஒரு சின்ன ஜபம் ஏறெடுத்துட்டு வந்தாராம். ஊருக்கு இந்தியாவுக்கு 1 மாதம் கழிச்சு செய்தி மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனின்னு சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. அதனால் நம்ம ஜெபம் ஒரு சின்ன ஜெபமாக இருக்கலாம், சிறு கூட்டமாக இருக்கலாம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். சபைகளில் உள்ள விசுவாசிகளுக்கு சுவிசேஷம் ஆமென் செய்வதற்குரிய ஆர்வம் பெருகணும். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆர்வம் பெருகணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அந்த சுவிசேஷ ஊழியங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆமென். ஒரு சர்வே நான் பார்த்தேன். ஒரு சர்வேயை நான் பார்த்தபோது ஆமென் சோதரம்